அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்து போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதோடு பெல் ஐடி கிளிக் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் நான் ஃபோர் வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்த்து போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க பார்த்தா மோர் டார்க் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அது கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ உள்ள போயிட்டு கீழே ஸ்வைப் பண்ணியே வந்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. ஸோ உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மந்த்லி கேட்டிருக்காங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் அடிக்டிவ் பேமெண்ட் மந்த் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேபிஎல் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டு இருக்குன்னா அது வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, ஃபுல் நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டஸ், அப்புறம் போஸ்டல் கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கார் நம்பர் இது வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்து, ஸோ அதாவது எக்ஸ்பைரி டேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் கொடு. கார்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த நம்பர் நான் வந்து இது கொடுக்குறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 நம்பரை கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரி கேட்குது. ஸோ நான் வந்து இந்தியாவில் கொடுத்துட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் வந்து எந்த அட்ரஸ் இருக்கோமோ நான் வந்து அந்த அட்ரஸ் நான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிட்டின்னு கேட்டிருக்காங்க. நான் சென்னை சிட்டின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நான் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணிப்பேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வந்து